இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டரா நடிச்சு அதோட பிரஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு பதட்டத்தில் ஏதாவது மாற்றி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்கறதுக்கே லேட் ஆகுது. பிளான் பண்ண டைம்ல போய் பார்க்க முடியல. அப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி, நம்மளை பத்தி எழுதுறது நீங்க எல்லாருமா சேர்ந்துதான். இந்த வெற்றியை வந்து நீங்க எனக்கு கொடுத்தது. ஸோ இன்னைக்கு நான் இங்க நிக்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோட இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. இத மாதிரியே வாழ்க்கையில வந்து எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நான் இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர் கிட்ட எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலா ஒண்ணு, இந்த பிரசிக்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்றேன், நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேற எங்கேயாவது ஒன்று சொன்னா மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்டுருவாங்க. அதனாலேயே நமக்கு அதுல கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால உங்ககிட்ட என் மனசுல என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்றேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிக் பாஸ் விட்டு வெளியில வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்துல வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரிய 1 நோட்ல ஒரு பேப்பர்ல எங்கெங்க ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லயும் என்னோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸ்ல ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்றேன் கேட்கறீங்களான்னு சொல்றது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதுல குறை நிறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோட இது கிடையாது. வர்ற வாய்ப்பு ஒன்னு எனக்கு தேவதை மாதிரி. ஸோ அதனால எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணும்ன்றது என்னோட யோசனையா இருந்தது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதுல அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்க த்ரில்லர் பண்ணுங்க, உங்க கண்ணுக்கு நீங்க வில்லன் பண்ணுங்க, நீங்க வந்து காமெடி பண்ணுங்க, இல்ல நீங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 1.5 வருஷம் சுத்தி நானா ஒரு கதை பண்றேன்னு சொல்லி போய் அப்புறம் என் வீட்லயே எனக்கு அடையாளம் தெரியாம மூஞ்சில தாடி கிடி எல்லாம் வளர்ந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா நம்மள ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும், பாக்குறவங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனா யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவா பண்ணுங்க, சினிமால இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும், அப்பதான் வந்து நிக்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும், இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும். யாருக்கு பிடிக்கும்ன்றது யாரு கையிலுமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை, இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் தாய் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும். இந்த பண்பற்ற ஜாம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது. அண்ட் கடைசியா ஒரு விஷயம், புராண கதைகள் எல்லாம் வந்து மனுஷனோட தலையெழுத்தை வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனை அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாதிரி என்ன மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமா இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்க இருக்காரு, என்னோட சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்தை எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ், அவர் ஃப்ரேம்ல எழுதுவாரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸ்ல எழுதுவாரு, எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எரிஞ்சிருவாரு. அந்த மாதிரி 2nd தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்க தான். நீங்க எழுதுறது தான் என் தலைவரத்துல கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படிச்சு அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை. தேங்க்யூ ஸோ மச்.